Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ஒரு அரை கப் வெல்லம், ஒரு கப் பச்சரிசி மாவு, ஒரு கப் துருவிய தேங்காய், ஏலக்காய் தான் தேவையான பொருட்கள். இப்போ இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிறோங்க. அதில் அரை கப் வெல்லத்தை போட்டுருவோம். போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வரணும். இதுக்கு நம்ம பாகுப்பதம் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் அந்த ஒரு கப் பச்சரிசி மாவை அப்படியே போட்டுக்கிடுவோம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை கைட்டையே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த உப்பு நெய் எல்லாமே மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை நல்லா வடிகட்டி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு ஊற்றி கைட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வரணும். பிசைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் துருவிய தேங்காய் அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கிடுவோம். ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சு வரணும். நம்மளுக்கு இந்த பதத்துக்கு வரணும் மாவு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொலக்கட்டை செய்யலாம். இது மாதிரி நான் ஒரு அச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று செஞ்சு பார்த்துருக்கேன் கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு. இப்போ 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சுக்கிடுவோம். மாவு எடுத்து ஃபுல்லாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இது 2 சைடையும் அப்படியே மூடணுன்னா மேலே எக்ஸஸாக வருதா அந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். வர்ற மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே அமுக்கிடுவோம். அமுக்கி விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே சூப்பராக அழகாக வந்திருக்கு. அப்படியே எடுத்து வச்சுருவோம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிடுவோம். நான் இது மாதிரி ஒரு 7 கொலக்கட்டையும் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ பிடி கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிடி கொலக்கட்டை வந்துடும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறோங்க. எடுத்து இப்போ நம்மளோட விரல்லாம் நல்லா அமுங்குற மாதிரி அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பால்ஸ் மாதிரி நம்ம கொலக்கட்டை உருட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் செஞ்சு அதையும் எடுத்துக்கிறோங்க. இப்போ மறுபடியும் பிடி கொலக்கட்டையிலே இது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிறோங்க. செஞ்சு அப்படியே வச்சிங்கன்னா இது ஒரு சேஃப் வந்துடும். இப்போ ஒரு பவுலில் நான் தண்ணி ஊற்றி அது மேலே இடியப்பத்தட்டு வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொலக்கட்டை எல்லாத்தையும் மேலே வச்சுருவோம். வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா ஆவிலே வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருவோம். இது மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கொலக்கட்டையுமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாமிக்கு படைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.